சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாள் தியானத்திற்காக தேவரீர் கொடுத்த சத்திய வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கிற இந்த வசனம் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய குறைவு என்ன என்பதை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு குறைவு காணப்படுகிறது. ஏழைக்கு ஆகார குறைவு காணப்படுகிறது. செல்வந்தனுக்கோ சமாதான குறைவு உண்டாகிறது. வசதியுள்ளவனுக்கு நிம்மதி குறைவு உண்டாகிறது. பெருந்தீனிக்காரனுக்கு உடல் நலக்குறைவு உண்டாகிறது. ஒவ்வொரு உள்ளமும் தனக்கிருக்கும் குறைவினால் வேதனைப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. குறைவினால் வாடும் மக்களுக்கு உலகமும் உலக பிரகாரமான ஞானம் கொண்ட மனிதனும் கொடுக்கிற ஆறுதல் எப்படி இருக்கிறது என்றால், உங்களை விட குறைவுகள் அதிகமாயுள்ள மக்களை பார்த்து நீங்கள் ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார்கள். இன்னும் சிலர் எப்படி ஆலோசனை கொடுக்கிறார்கள் என்றால், குறைவுகளை நீங்கள் பொருட்படுத்தாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு இதுதான் வாழ்க்கை முறை என்று திருப்தி அடைய வேண்டும் என்றும் ஆலோசனை கொடுக்கிறார்கள். இப்படி உலக பிரகாரமாக ஆறுதல் அளிக்கக்கூடிய ஆலோசனைகளை உலக பிரகாரமான ஞானிகள் கொடுத்தாலும், இந்த காலை வேளையிலே நாம் வேதாகமத்தின் வெளிச்சத்திலே மனிதன் தன் குறைவுகளை முதலாவது தேவ சமூகத்திலே கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை குறித்தும், இரண்டாவதாக வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நிறைவாக்கி கொள்ளும்படியாக மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் இந்த நாளிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. வேத வசனத்தின் வெளிச்சத்திலே மனிதன் முதலாவது தான் எதிலே குறைவுபட்டிருக்கிறான் என்பதை தேவ சமூகத்திலே கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவது, வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நிறைவாக்கி கொள்ளும்படியாக தான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு காரியங்களையும் இந்த காலை வேளையிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. வேதத்திலே மனிதன் குறைவுபடக்கூடிய சில காரியங்களை நாம் வாசிக்க முடியும். முதலாவது, யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோம். முதலாவது, மனிதன் எதிலே குறைவுபடுகிறான் என்றால்
ஞானத்தில் குறைவுபடுகிறான். ஞானமற்ற வாழ்க்கைதான் மனிதனை நரக கடலை நோக்கி வழிநடத்தக்கூடியதாக காணப்படுகிறது. ஞானம் தேவை என்று சாலோமோன் தேவனிடத்தில் மன்றாடினான். 2 நாளாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 10ஆம் வசனத்திலிருந்து ஸ்தோத்திரம் 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே சாலோமோன் எப்படி தேவனிடத்தில் ஞானத்திற்காக மன்றாடினான் என்று நாம் அங்கே வாசிக்க முடியும். அவன் தேவனுடைய சித்தத்தின்படி ஜனங்களை வழிநடத்தும்படியாக ஞானத்திற்காக தேவனிடத்தில் மன்றாடினபடியினால் தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். 2 நாளாகமம் 1:10-12. இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலோமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கிற ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். அல்லேலூயா. ஞானத்திலே குறைபட்டிருந்த சாலோமோன் தான் ஞானத்திலே குறைபட்டிருப்பதை கண்டுபிடித்து தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டான். தேவனுடைய பார்வையிலே அவன் கேட்ட காரியம் பிரியமாய் இருந்தபடியினால் தேவன் அவனுக்கு ஞானத்தை மாத்திரமல்ல ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுத்ததாக வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நீங்களும் உங்கள் குறைவுகள் என்ன என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஞானத்திலே குறைவுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் சாலோமோன் மன்றாடினது போல நீங்களும் தேவனிடத்தில் மன்றாடுவீர்களானால் தேவன் உங்களுக்கு பரலோகத்தின் ஞானத்தை கொடுத்து அதனோடு கூட ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பேதுரு யார் என்று. அவன் ஒரு சீடனாக காணப்பட்டான். ஆண்டவரோடு இருந்த அநேக சீஷர்கள் படிப்பறிவில்லாதவர்களாக காணப்பட்டார்கள், பேதமையான மனிதர்களாக காணப்பட்டார்கள், மீன் பிடிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவருடைய ஞானத்தின் பரிபூர்ணத்தினால் அவர்களுடைய ஜீவியத்திலே அவர்களுடைய பேச்சிலே சாதுரியம் உள்ளவர்களாக்கினார். அவர்களுடைய வாக்கையும் வல்லமையும் யாராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஒருவேளை நீங்கள் படிப்பறிவில்லாதவர்களாய் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு சீஷர்களுக்கு வாக்கின் சாதுரியத்தையும் ஞானத்தையும் கொடுத்த தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு அப்படி பேதமையாய் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாக்கையும் ஞானத்தையும் கொடுத்து உங்களை தெய்வீக ஞானத்தினால் நிரப்ப வல்லவராகவே இருக்கிறார். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்களாய் இருந்தார்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு
அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆம், அன்றைக்கு பேதுரும் யோவானும் படிப்பறிவில்லாதவர்களாய் இருந்தார்கள், பேதமையுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் வாக்கின் சாதுரியத்தையும் அறிவையும் கொடுத்தபடியினால் அவர்கள் பேசுகிற தைரியத்தை கேட்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இவர்கள் படிப்பறிவில்லாதவர்களாய் இருந்தும் இப்படி தெய்வீக ஞானத்தை வெளிப்படுத்துகிறார்களே என்று சொல்லி பிரமித்து போனார்கள். இந்த காலை வேளையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி நீங்கள் ஒரு பேதைகளைப் போல இருப்பதாக எண்ணிக்கொள்வீர்களானால், தேவனிடத்தில் தெய்வீக ஞானத்தை கேட்கும் போது உங்கள் ஜீவியத்திலே அவர் வாக்கின் சாதுரியத்தை கொடுத்து என்ன செய்கிறார் என்றால், இதோ தெய்வ பிள்ளையே, அவருடைய வல்லமையை உங்களுடைய ஜீவியத்திலே பொழிந்தருள பண்ணி உங்களை தெய்வீக ஞானிகளாக மாற்றி அநேகர் பிரமிப்படைய செய்யக்கூடியவராயிருக்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார் என்று படிக்கிறோம். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் தானே, ஆனால் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட போது அவன் தெய்வ பிள்ளையை சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று வேதத்திலே படிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான், அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலவரத்திலே காணப்படலாம், ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக காணப்படலாம். ஆனால் அந்த சீஷர்கள் எப்படி தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டார்களோ, சாலோமோன் எப்படி ஞானத்தை பெற்றுக்கொண்டானோ, தாவீது எப்படி தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டானோ, நீங்களும் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வீர்களானால் அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் பல பரிசுத்தவான்கள் ஞானத்திற்காக ஜெபித்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். வாசியுங்கள், சங்கீதம் 90ஆம் சங்கீதம், பிரைஸ் தி லார்ட், 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மோசே என்கிற தேவ மனிதன் எப்படி ஞானத்திற்காக ஜெபித்தார் என்று நாம் அங்கே படிக்கிறோம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று மோசே ஜெபித்தார் என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, தானியேல் என்கிற தேவ மனிதனை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். அவன் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டபோது கர்த்தர் ஒரு தேவ தூதனையே அவனுக்காக அனுப்பி தேவ தூதன் மூலமாக சொன்ன காரியம் என்ன தெரியுமா? தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ அறிவை கண்டடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஞானத்தில் தேர்ச்சி பெற்று சிறந்து விளங்க வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு உணர்த்துவிப்பாரே. ஆனால் வேதத்தில் உள்ள நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நீங்கள் தினமும் வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஞானி சொல்லுகிறான், இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தையும் அடையலாம் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ ஜனமே, இந்த காலை வேளையிலே சாலோமோனை போல, தாவீதை போல, இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்களை போல, மோசேயை போல, தானியேலை போல ஞானத்திலே குறைவுள்ளவர்களாய் இருப்பீர்களானால்
ஞானம் இல்லாதவன் தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்ள கடவன், அதனோடு கூட தேவன் ஐஸ்வரத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆம், அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் ஜெபத்திலே தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீதிமொழிகளின் புஸ்தகத்தை அனுதினமும் வாசித்து அவைகளிலே சொல்லப்பட்டிருக்கிற வேத எழுத்துகளின் உபதேசங்களை நீங்கள் உங்கள் இருதயத்திலே வைத்து ஜெபிப்பீர்களானால் தேவன் விசேஷித்த தெய்வீக ஞானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி நிறைவான தெய்வீக ஞானம் உங்கள் வாழ்க்கையிலே வரும்போது குறைவுகள் எல்லாம் அகன்று போய்விடும். அல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானது அகன்று போகும். இரண்டாவது, மனிதன் எதிலே குறைவுபட்டு போகிறான் என்று 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வப்பிள்ளைய மனிதன் எதிலே குறைவுபட்டு போகிறான் என்றால் விசுவாசத்தில் குறைவுபட்டு போகிறான். தெய்வப்பிள்ளையை நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே தெசலோனிக்கேயரின் விசுவாச குறைவை அவர்களுடைய முகத்திலிருந்து கண்டுபிடித்த பவுல் அப்போஸ்தலன் அந்த விசுவாச குறைவை நீக்க மன்றாடி ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நிறைவாய் இருக்கிறதா, குறைவுள்ளதாய் இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள். விசுவாச வீரர்கள் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினால் எப்படி ஜெயம் பெற்றார்கள் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 33 34 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இப்படிதான் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாய் இருந்தவர்கள் ஜெயம் எடுத்ததை நாம் வேதத்திலே படிக்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவன் வேதவசனத்தின் வெளிச்சத்திலே நீங்கள் விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்துவிப்பாரே. ஆனால் எபிரேயரிலே சொல்லப்பட்ட நாம் வாசித்த இந்த வேத வசனத்தின்படி கர்த்தாவே நாங்களும் நீதியை நடப்பிக்கும்படியாக, வாக்குத்தத்தங்களை பெற்றவர்களாக, அக்கினியின் உக்கிரத்தை அவித்தவர்களாக, பட்டய கருக்குக்கு தப்பினவர்களாக, பலவீனத்திலே பலம் கொண்டவர்களாய் இருக்கும்படியாக விசுவாசத்திலே நிறைவுள்ளவர்களாக மாற்றும் என்று ஜெபிப்பீர்களானால் தேவன் உங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவார். ஆபிரகாம் அந்நியனாக பரதேசியாக கூடாரங்களில் வாசம் செய்து கொண்டு வந்திருந்தாலும் கூட அவன் விசுவாசத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கவில்லை. தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் அவன் விசுவாசத்திற்கு தகப்பன் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, உங்கள் விசுவாசம் குறைவுபடும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கர்த்தர் செய்த அதிசயங்களையும் கர்த்தர் செய்த அற்புதங்களையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் வேதத்தில் வாசித்து அதை தியானிக்கும் போது உங்கள் உள்ளத்திலே விசுவாசம் துளிர்த்து விடும். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்வீர்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே விசுவாசத்தில் நீங்கள் குறைவுள்ளவர்களாய் இருப்பதாக எண்ணிக்கொள்வீர்களானால், உங்கள் ஜீவியத்திலே அதை கண்டுபிடித்திருப்பீர்களானால், வேத வசனத்திலே கர்த்தர் செய்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் எண்ணி பார்த்து தெய்வ பிள்ளையே, ஆதி விசுவாசம் உங்கள் ஜீவியத்திலே தேவன் துளிர்க்கும்படியாக இடம் கொடுத்து தெய்வ பிள்ளையே
அந்த விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்கிக் கொள்வீர்களானால் நிச்சயமாகவே நிறைவான விசுவாசம் வரும்போது உங்கள் குறைவுகள் எல்லாம் அகன்று போகும். மூன்றாவதாக, மனிதன் எதிலே குறைவுபட்டிருக்கிறான் என்று வேதத்தின் வெளிச்சத்திலே தியானிக்கும் போது உண்மையிலே குறைவுள்ளவனாய் இருக்கிறான். சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் மன்றாடுகிறான், ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் என்று மன்றாடுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் எப்பொழுதும் உங்கள் உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறார். கர்த்தர் எப்பொழுதும் உங்கள் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். ஆம், தேவன் உள்ளத்தில் உண்மையை விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததின் காரணம் அவருடைய உள்ளத்தில் உண்மை இருந்தபடியினால் தான். தெய்வ பிள்ளையே, நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசிக்கும் போதும், ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் அங்கே தெய்வ பிள்ளையே, ஆபிரகாம் எப்படி உண்மையுள்ளவனாய் இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். கடந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே என்னிடத்திலே படித்த ஒரு மாணவி என்னிடத்திலே தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டாள். அந்த மாணவி என்னிடத்தில் சொன்ன காரியம் என்னவென்றால், சார், நீங்க பொறுப்பெடுத்து கொண்ட எல்லா காரியங்களிலும் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினால் தேவன் இன்றைக்கு அவருக்கே ஊழியம் செய்யும்படியான பெரிய பொறுப்பை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னாள். ஆம் தெய்வ பிள்ளையே, இந்த பூமிக்குரிய காரியங்களிலேயே ஒரு மனிதன் உண்மையுள்ளவனாய் இல்லாமல் போவானே, ஆனால் பரலோகத்தின் தேவன் கொடுக்கிற பொறுப்பிலே அவன் எப்படி உண்மையுள்ளவனாய் இருக்க முடியும்? இங்கே வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருக்கிறவன் அநேகத்திலே தேவன் அவனை என்ன ஆக்குகிறார்? அதிகாரியாக்குகிறார். தெய்வ பிள்ளையே, மோசையை குறித்து கர்த்தர் கொடுத்த சாட்சி அதுதான். அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்களை முற்றும் முடிய ரட்சிக்கிறவர் உண்மையுள்ளவர் என்று வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு இந்த பூலோகத்திலே அநேக பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் போது, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருக்கிற உங்களை தேவன் அநேகத்தில் அதிகாரியாக்குவார். பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களுக்கு சிறிய சண்டே கிளாஸ் ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா? அதிலே உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். தேவன் பெரிய ஊழியத்தை கொடுத்து கனப்படுத்துவார். தேவன் உங்களுக்கு கிராம ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா? அதிலே உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். தேவன் பெரிதான ஊழியத்தை உங்களுடைய ஜீவியத்திலே கொடுத்து மேன்மைப்படுத்துவார். தெய்வ பிள்ளையே, தேவன் உங்களுக்கு அநேகருக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய ஜெப ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா? அதிலே உண்மையுள்ளவர்களாய் இருங்கள்.
தேவன் உங்களை பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றுவார். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருப்பவர்களை தேவன் அநேகத்தில் அதிகாரியாக்குகிறார். தெய்வ பிள்ளையே, தேவன் உங்கள் உள்ளத்திலே உண்மை உண்டாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையாகவே இந்த காலை வேளையிலே உண்மையற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை தேவன் வேதவசனத்தின் வெளிச்சத்திலே உங்களை கண்டுபிடிக்க செய்திருப்பாரே ஆனால் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தாவே அந்த ஆபிரகாமை போல, அந்த மோசையை போல, கர்த்தாவே நானும் உண்மையாயிருக்க கிருபை தாரும் என்று வேண்டிக் கொள்வீர்களானால் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சிறிய பொறுப்புகளிலே உண்மையாயிருக்க செய்து அநேகத்தில் அதிகாரியாக்குவார். பிரைஸ் தி லார்ட். நான்காவதாக, மனிதன் எதிலே குறைவுபட்டு போகிறான் என்று பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மனிதன் ஊழியத்திலே குறைவுபட்டு காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அநேகர் தேவன் தங்களுக்கு கொடுக்கிற ஊழியத்திலே உண்மையற்று காணப்படுவதை பார்க்கிறோம். அநேகர் தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்திலே குறை உள்ளவர்களாய் இருப்பதை நாம் படிக்கிறோம். பிலிப்பியருடைய ஊழிய குறைவை எவ்வாறு எப்பாப்ரோத்து நிறைவேற்றினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திலே விளக்குகிறார். பிலிப்பியருக்கு தேவன் ஊழியத்தை கொடுத்திருந்தார், ஆனால் அந்த ஊழியத்திலே குறைவுகள் காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, அப்படி பிலிப்பியருடைய ஜீவியத்திலே குறைவுகள் ஏற்பட்ட வேளையிலே எப்பாப்ரோத்து என்ன செய்தானாம்? தெய்வ பிள்ளை, அந்த குறைவுகள் இதோ நீங்கும்படியாக அவனுடைய ஊழியத்திலே நிறைவுள்ள ஊழியமாக அது காணப்படும்படியாக அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஊழியத்திலே நீங்கள் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? உங்கள் தாளந்துகளை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? சீஷர்கள் அன்றைக்கு ஊழியத்திற்கு புறப்பட்ட போது அவர்களுக்கு தேவன் வல்லமையையும் கொடுத்தார், அதிகாரத்தையும் கொடுத்தார். அதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்திலே நீங்கள் குறைவுபட்டு இருப்பதாக எண்ணுவீர்களானால், அன்றைக்கு சீஷர்களுக்கு தேவன் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தவராய் இருந்தது போல இன்றைக்கும் உங்கள் ஊழியத்தை நிறைவாக்கும்படியாக தேவனிடத்தில் அதிகாரத்தையும் வல்லமையும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஊழியத்தை நிறைவாக்குவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கும் போது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானான் என்னை பின்பற்ற கடவன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று. தேவன் உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கும் போது அந்த ஊழியம் உங்கள் ஜீவியத்திலே நிறைவாய் இருக்கும்படியாக ஊழியத்தை எடுத்துக்கொண்ட பிறகு வேறு ஒருவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவாயாக. அல்லேலூயா. அதைத்தான் இந்த இடத்திலே சொல்லுகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நீ பிதாவாகிய தேவனால் கனம் பண்ணப்படுவாய். அல்லேலூயா. அநேகருடைய ஊழியங்களிலே குறைவுகள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஊழியத்தை பொறுப்பெடுத்து எடுத்துக்கொண்ட பிறகு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் அநேக மனுஷர்களை கண்டு அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக போகிறபடியினால் அந்த மனுஷர்களுடைய ஜீவியத்திலே இருக்கிற குறைவுகள் இவர்களுடைய ஊழியத்திலே பற்றி கொள்கிறது. தெய்வ பிள்ளையே, ஆனால் இன்றைக்கு தேவன் உன்னை பார்த்து பேசுகிறார். தேவன் கொடுத்திருக்கிற ஊழியத்தை நீ நிறைவுள்ள ஊழியமாக செய்ய வேண்டுமானால் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவாயாக.
தேவன் அப்பொழுது உன் ஊழியம் குறைவுள்ளதா இராதபடி நிறைவுள்ளதாக மாற்றுவார். தெய்வ பிள்ளையே, யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்தை நீங்கள் எங்கே இருந்து பிரஸ்தாபப்படுத்தினாலும், நீங்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி கிறிஸ்து உங்களிலே எதிர்பார்க்கக்கூடிய விதத்திலே தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற வேளையிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் போது, என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் திரும்பவும் காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை படிக்கிறீர்கள். தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஊழியம் செய்வதற்கும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் ஊழியம் செய்வதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நீ ஊழியத்தை செய்வாயானால் அது குறைவில்லாமல் நிறைவுள்ளதாயிருக்கும். அப்பொழுது நீ தேவனுடைய பார்வையிலே சம்பத்தாய் இருப்பாய். கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே நீ கைவிடப்படாமல் சேர்க்கப்படுகிற பாக்கியசாலியாய் இருப்பாய். தெய்வ பிள்ளையே, ஒரு நாளும் ஊழியத்தில் குறைபட்டு நீங்கள் போக வேண்டாம். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் வழிதவறி போய் ஊழியத்தை செம்மையாக்கும்படியாக நினைத்து நீங்கள் குறைபட்டு போக வேண்டாம். உற்சாகமாக ஊழியத்தை செய்யுங்கள். தேவன் பெரிய அறுவடையை காண செய்வார். ஆகவே மனிதன் ஊழியத்திலே குறைபட்டு போகிறான். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நீங்கள் ஊழியத்திலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே கண்டுபிடிக்க செய்திருந்திருப்பாரே. ஆனால் தெய்வமே, நாங்கள் வேறு அடிச்சுவடுகளை அல்ல, உம்முடைய அடிச்சுவடுகளையே, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளையே பின்பற்றி நிறைவுள்ள ஊழியத்தை செய்ய கிருபை தாரும் என்று வேண்டிக் கொள்வீர்களானால் கர்த்தர் குறைவை நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நிறைவான ஊழியத்தை செய்யும் போது குறைவுகள் அகன்று போகும். 5ஆவதாக, தெய்வ பிள்ளையே, நீதிமான்கள் குறைவுபடுகிறார்கள். ஒரு பட்டணத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் ஒரு பட்டணத்தின் ஆசீர்வாதமும் அழிவும் அங்கு இருக்கக்கூடிய நீதிமான்களுடைய கையிலே தான் காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, ஒரு பட்டணத்தின் ஆசீர்வாதமும் ஒரு பட்டணத்தின் அழிவும் அந்த பட்டணத்திலே இருக்கக்கூடிய படிப்பறிவு உள்ளவர்களினாலோ அல்ல. ஒரு பட்டணத்தின் ஆசீர்வாதமும் ஒரு பட்டணத்தின் அழிவும் எதிலே காணப்படுகிறது என்றால் நீதிமான்களிலே தான் காணப்படுகிறது. நீதிமான்களுடைய கையிலே தான் காணப்படுகிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க கர்த்தர் எழும்பி வந்தபோது அந்த பட்டணத்திற்காக தேவனுடைய தாசனாகிய ஆபிரகாம் திறப்பிலே நின்று மன்றாடினார் என்று நாம் படிக்கிறோம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 26ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால், அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்று சொல்வதை நாம் படிக்கிறோம். சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும்படியாக கர்த்தர் முடிவு செய்தார். ஆனால் ஆபிரகாம் அந்த பட்டணம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி திறப்பிலே நின்று தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறான். அப்பொழுது ஆபிரகாம் வேண்டிக் கொண்டது என்ன? இந்த பட்டணத்திலே 50 நீதிமான்கள் இருப்பார்களே, ஆனால் நீர் இந்த பட்டணத்தை ரட்சிப்பீரோ என்று வேண்டிக் கொண்ட போது கர்த்தர் சொன்னார், 50 நீதிமான்கள் இந்த பட்டணத்திலே இருப்பார்களே, ஆனால் நான் இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்படியானால் ஒரு பட்டணத்தின் ஆசீர்வாதமும் அழிவும்
நீதிமான்களுடைய கரத்திலே காணப்படுகிறது தெய்வ பிள்ளையே. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மீண்டுமாக ஆபிரகாம் தேவனை நோக்கி மன்றாடுகிறான். என்ன மன்றாடுகிறான்? தெய்வ பிள்ளையே, 40 நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணத்தை அழிக்காதிருப்பீரோ என்று வேண்டுகிறான். மறுபடியுமாக வேண்டுகிறான், 30 நீதிமான்கள் இருந்தால் அழிக்காதிருப்பீரோ என்று வேண்டுகிறான். மறுபடியுமாக வேண்டுகிறான், 20 நீதிமான்கள் இருந்தால் அழிக்காதிருப்பீரோ என்று வேண்டுகிறான். கடைசியாக வேண்டிக் கொள்கிறான், 10 நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணத்தை அழிக்காதிருப்பீரோ என்று வேண்டுகிறான். தெய்வ பிள்ளையே, அவன் அப்படியே குறைத்து கொண்டே வருகிறான். முதலாவது 50 என்று சொன்னான், அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். 40 என்று விண்ணப்பம் பண்ணினான், தேவன் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். 30 என்று மன்றாடினான், தேவன் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். 20 என்று மன்றாடினான், தேவன் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். கடைசியாக நான் கேட்கிறேன் என்று சொல்லி, இந்த ஒரு விசை மாத்திரம் நான் பேசுகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் கேட்டான். 10 நீதிமான்கள் இருந்தால் நீர் இந்த பட்டணத்தை ரட்சிப்பீரோ என்று. தேவன் என்ன சொன்னார்? 10 நீதிமான்கள் இருந்தாலும் நான் இந்த பட்டணத்தை அழிப்பதில்லை என்று சொன்னார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். இன்றைக்கு பட்டணங்கள் காக்கப்படுவதற்கு நீதிமான்கள் தான் கரம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அநீதி செய்து கொண்டு பட்டணத்தை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறான் மனிதன். இன்றைக்கு அநீதி செய்து கொண்டு தேசத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான் மனிதன். ஆனால் பயம் இல்லை, பட்டணம் அழிகிறதே என்று உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்ளாமல் தெய்வ பிள்ளையே பயம் இல்லாமல் காணப்படுகிறான். ஆனால் அன்றைக்கு ஒரு நீதிமானாகிய ஆபிரகாம் திறப்பிலே நின்று கொண்டு நீதிமானாக விண்ணப்பம் பண்ணினான். 10 நீதிமான்கள் இருந்தால் நீர் தேசத்தை அழிக்க மாட்டீரோ என்று. ஆகவே இந்நாட்களிலே தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு, பட்டணத்திலே பதவிகளை ஏற்றிருக்கிறவர்களுக்கு ஒரு தெய்வீக பயம் உண்டாயிருக்கட்டும். கர்த்தாவே, நாங்கள் நீதிமான்களாய் இருக்க கிருபை செய்யட்டும் என்று அவர்கள் மெய்யான தேவனை நோக்கி மன்றாட வேண்டும். ஒரு அப்பொழுது பட்டணங்கள் காக்கப்படும், தேசங்கள் சீர்படும், செழிப்பாயிருக்கும். அல்லேலூயா. நீதிமான்கள் தான் பட்டணங்களை காக்கிறார்கள். நீதிமான்கள் தான் தேசத்திற்கு கரங்கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நீதியிலே குறைபட்டிருப்பதாக தேவன் உன்னை கண்டுபிடிக்க செய்திருப்பாரே. ஆனால் கர்த்தாவே, நான் ஒரு நீதியிலே நிறைவுள்ள மனிதனாக காணப்பட கிருபை தாரும் என்று வேண்டிக் கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மனவிருப்பத்தின்படி உங்களை நீதிமானாக மாற்றி குறைவுகளை எல்லாம் அகற்றி போடுவார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6வதாக, மனிதன் எதிலே குறைவுபட்டு போயிருக்கிறான்? வரங்களில் குறைவுபடுகிறான். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ ஜனமே, உங்கள் ஜீவியத்திலே வரங்கள் கிரியை செய்யட்டும். உங்கள் ஜீவியத்திலே வரங்கள் கிரியை செய்யட்டும். தெய்வ பிள்ளையே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறான். உங்கள் ஜீவியத்திலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே வரங்களும் கிருபைகளும் குறைபட்டு போய்விடக் கூடாது. தெய்வ பிள்ளையே, வரங்களும் கிருபைகளும் பெற்றவர்களாக எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக காணப்பட வேண்டும். பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக அநேகரை நீதிக்குள்ளே வழிநடத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பரிசுத்த பவுல் எழுதுகிறார், சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாமல் நீங்கள் ஜீவிக்க கூடாது. ஆவிக்குரிய வரங்கள் என்ன என்று அறிந்திருக்க வேண்டும்.
ஆவிக்குரிய வரங்களிலே குறைபட்டிருப்பீர்களானால் அதை பெற்று நிறைவுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். ஆகவேதான் பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அன்பை நாடுங்கள். அன்பு என்று சொல்வது வரமாயிருக்கிறது. தேவ அன்பு என்று சொல்வது வரமாயிருக்கிறது. ரோமர் 5:5 வாசிக்கும் போது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவின் அன்பு நம் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்துவதில்லை என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவ அன்பாக நம் இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, அந்த அன்பிலே நீ குறைவுள்ளவனாய் இருக்கக்கூடாது. அந்த தெய்வீக அபிஷேகத்திலே நீ குறைவுள்ளவனாய் இருக்கக்கூடாது. ஞான வரங்களிலே நீ குறைவுள்ளவனாய் இருக்கக்கூடாது. விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் விரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையிலே தெய்வீக வரங்களிலே நீங்கள் குறைவுபட்டவர்களாக கண்டுபிடிக்க தேவன் வேதவசனத்தின் வெளிச்சத்திலே செய்திருப்பாரேயானால் நீங்கள் தேவனை நோக்கி கேட்கலாம், கர்த்தாவே, தேவ அன்பாகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என் வாழ்க்கையிலே தாரும் என்று, தீர்க்க தரிசன வரத்தை தாரும் என்று ஜெபிக்கலாம். தேவன் உங்கள் ஜீவியத்தை நிறைவாக்குவார். குறைவுகளை தேவன் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய ஜீவியத்திலே நிறைவானது வரும்போது குறைவானது அகன்று போகும். லவோதேக்கியா என்கிற ஒரு சபை காணப்பட்டது. அந்த சபையை குறித்து ஆவியானவர் என்ன பேசினார் தெரியுமா? அந்த சபையார் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் தாங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்றும் தங்களிலே ஒரு குறைவும் இல்லை என்றும் தான் லவோதேக்கியா சபையார் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் லவோதேக்கியா சபையாரை பார்த்து ஆவியானவர் பேசினார். என்ன பேசினார்? வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-19 வசனத்தை வாசிக்கும் போது லவோதேக்கியா சபையாரை குறித்து தேவன் பேசின காரியம், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்னும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று அங்கே அவர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள். நீங்கள் லவோதேக்கியா சபையாரை போல் இருக்கக்கூடாது. உங்கள் உண்மையான நிலவரத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் எதிலே குறைவுபட்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஞானத்திலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? நீதியிலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? உண்மையிலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? வரங்களிலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? தெய்வ பிள்ளையே, வேதவசனத்தின் வெளிச்சத்திலே நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும். உங்கள் ஊழியத்திலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? எதிலே நீங்கள் குறைவுபட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து அதை நிறைவாக்கி கொள்ளும்படியாக தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து காத்திருந்து ஜெபத்திலே தரித்திருந்து உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துவீர்களானால் புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் இருதயத்தையும் ஆட்கொள்ளும். தெய்வ பிள்ளையே, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நான் இந்த காலை வேளையிலே 2ஆம் பகுதிக்கு நான் செல்கிறேன். முதல் பகுதியிலே நாம் இவ்வளவு நேரம் தியானித்த காரியம் என்னவென்றால், மனிதன் எதிலே குறைபட்டு போகிறான் என்பதை வேதவசனத்தின் வெளிச்சத்திலே தியானித்தோம். 2ஆம் பகுதியாக நாம் தியானிக்க இருப்பது, எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக்குகிறார் என்பதை குறித்து. 7 விதங்களிலே தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிறார். உபாகமம் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். இஸ்ரவேலே, உனக்கு குறைவில்லை என்று
தேவன் பேசுகிறார். தெய்வ பிள்ளையே, தேவனால் ஆசீர்வாதத்தை மனிதன் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் மனிதனுடைய குறைவுகளை மாற்றுகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம் குறைவுகள் மாறிவிடுகிறது. லாபான் எலியாசரை பார்த்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆம், ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கிற்கு பெண் பார்க்கும்படியாக ஆபிரகாமுடைய வீட்டிலே இருந்த காரியஸ்தனாகிய எலியாசர் லாபானுடைய வீட்டிற்கு சென்றபோது, ரெபேக்காளை பெண் பார்க்கும்படியாக சென்றபோது, ரெபேக்காளுடைய சகோதரனாகிய லாபான் எலியாசாரை வரவேற்கும் போது எப்படி வரவேற்றான்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீர் உள்ளே வாரும் என்று வரவேற்பதை பார்க்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் குறைவுகள் எல்லாம் மாறி போய்விடும். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார், அவனுடைய குறைவுகள் நீங்கி போனது. நிறைவானது தேவனிடத்திலிருந்து வரும்போது, தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் வரும்போது உங்கள் குறைவுகள் எல்லாம் மாறி போய்விடும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த தேவன், ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக தேவனை பின்பற்றுகிற உங்களையும் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக, மனிதன் எப்படி நிறைவுள்ளவனாக மாறுகிறான் என்று தியானிக்கும் போது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15-14 வசனங்களை வாசிக்கும் போது, சமநிலை பிரமாணத்திற்குள் வரும்போது குறைவுகள் நிறைவாகிறது என்று படிக்கிறோம். சமநிலை பிரமாணம், தெய்வ பிள்ளையே, அப்படி என்றால் என்ன? 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம், எப்படி எனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று படிக்கிறோம். சமநிலை பிரமாணம் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன தெய்வ பிள்ளையே? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு நேராக வழிநடத்தி செல்வதை பார்க்கிறோம். அப்படி கானானுக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் வழிநடத்தப்பட்ட வேளையிலே அவர்கள் புசிக்கும்படியாக தேவன் வனாந்திரத்திலே எதை கொடுத்தார் என்றால் மன்னாவை பொழிந்தருள பண்ணினார். அப்படி தேவன் மன்னாவை வனாந்திரத்திலே பொழிந்தருள பண்ணின வேளையிலே அவர்களுக்கு ஒரு பிரமாணத்தை தேவன் கொடுத்தார். அந்த மன்னாவை எப்படி சேகரிக்க வேண்டும் என்கிற பிரமாணத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னா சேகரிக்கும் விஷயத்தில் ஒரு தலைக்கு ஒரு ஓமர் சேகரிக்க வேண்டும். விடியற் காலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறிய வஸ்துவாகிய மன்னாவை மணல் மீதிருந்து வெயில் வருவதற்கு முன் சேகரிக்க வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள் என்றால் தங்களுடைய திறமையினாலே அதிகமாக சேர்ப்பார்கள். அப்படி அதிகமாக சேர்த்தாலும் அளந்து பார்க்கும்போது ஒரு ஓமர் தான் அவர்களுக்கு காணப்படும். தெய்வ பிள்ளையே, சிலர் தங்களுடைய திறமை குறைவினாலே அதிகமாக மன்னா சேர்க்க இயலாதவர்களாக காணப்படலாம். தெய்வ பிள்ளையே, ஆனால் அவர்கள் சேகரித்த மன்னாவை அளந்து பார்த்தாலும் ஒரு ஓமர் தான் காணப்படும். திறமையினால் ஒரு மனிதன் அதிக மன்னாவை சேர்க்கலாம், திறமை குறைவினாலே ஒரு மனிதன் குறைவாக மன்னாவை சேர்க்கலாம். நிறைவாக சேகரித்தாலும் குறைவாக சேகரித்தாலும் அளந்து பார்க்கும் போது தலைக்கு ஒரு ஓமர் தான் காணப்படும். அதுதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமநிலை பிரமாணமாக கொடுத்த பிரமாணமாக காணப்பட்டது. இதிலே ஒரு ஆவிக்குரிய வெளிப்படுத்தல் உண்டு. தெய்வ பிள்ளையே, நீ திறமையினாலே தேவனை அதிகமாக அனுபவிக்க முடியாது. உனக்கு எத்தனையோ திறமைகள் காணப்படலாம். படிப்பிலே நீ உயர்ந்தவனாய் இருக்கலாம், பதவியிலே நீ உயர்ந்தவனாய் இருக்கலாம், பொருளாதாரத்திலே நீ உயர்ந்தவனாய் இருக்கலாம், ஐஸ்வர்யத்திலே ஆஸ்தியிலே நீ உயர்ந்தவனாய் இருக்கலாம். ஆனால் அதனாலே திறமையினாலே இவைகளையெல்லாம் நீ சம்பாதித்ததினால்
நீ தேவனை அதிகமாக அறிந்து கொள்ள முடியாது. திறமையினாலே அல்ல தெய்வ பிள்ளையே, தேவனுடைய கிருபையினாலே நீ தேவனை அதிகமாக அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஆகவேதான் தேவன் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். தேவனுடைய கிருபை உன் வாழ்க்கையிலே இருக்குமானால் நீ அதிகமாக தேவனை அறிந்து கொள்ளலாம். நீ அழலாம், ஆண்டவரே நான் நினைக்கும் அளவுக்கு என்னால் உம்மை நெருங்க முடியவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். நான் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மேலாக தெய்வமே உம்மை நெருங்க முடியவில்லையே என்று நீ அழலாம். ஆனால் தேவன் உன்னை அளந்து பார்க்கிறார். அல்லேலூயா. உன் சகல பிரயாசத்தையும் அளந்து பார்க்கிறார். அல்லேலூயா. அளந்து பார்க்கும்போது நீ அளவிலே குறைவில்லாமல் ஒரு ஓமர் அளவிலே காணப்படுவாய். அல்லேலூயா. ஒரு ஓமர் அளவிலே நீ காணப்படுவாய். அல்லேலூயா. உன் பிரயாசத்தையும் தாகத்தையும் தேவன் காண்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்நாட்களிலே தேவ சமூகத்திலே அதிக பிரயாசத்தோடு, அதிகமாக ஜெபத்தோடு, அதிக வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, நீங்கள் நினைக்கலாம், கர்த்தாவே நாங்கள் இன்னும் உம்மை அதிகமாக நெருங்கி கிட்டி சேர முடியவில்லையே, இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் அளந்து பார்க்கும் போது நீ ஒரு ஓமர் அளவிலே காணப்படுகிறாய். சமநிலை பிரமாணத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். சமநிலை பிரமாணத்தின்படி தேவன் குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக எப்படி குறைவுகள் நிறைவாகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் அனுப்பப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால் குறைவிருக்காது. தெய்வ பிள்ளையே, பின்னர் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையையும் ஜாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டார்கள். அனுப்பப்பட்ட வேளையிலே அவர்களிடத்தில் பணப்பைய கொடுத்தாரா? இல்ல. அவர்களுடைய கரத்தில் என்ன இல்லை? பணப்பையும் இல்லை. அவர்களுடைய கால்களிலே என்னவும் இல்லை, பாதரட்சைகளும் இல்லை, சாமான் பைகளும் இல்லை. ஆனால் தேவனுடைய ஆவியினால் அவர்கள் நடத்தப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய ஆவியினால் அவர்கள் நடத்தப்பட்ட வேளையிலே அவர்களுக்கு ஒரு குறைவும் உண்டாயிருக்கவில்லை. அல்லேலூயா. அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்திலே கேட்டார். நான் உங்களை அனுப்பின வேளையிலே பணப்பையையும் கொடுக்கவில்லை, சாமான் பைகளையும் கொடுக்கவில்லை, உங்கள் கால்களிலே பாதரட்சைகள் கூட காணப்படவில்லையே. ஆனால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்ட நீங்கள் என்னாலே அனுப்பப்பட்ட வேளையிலே உங்களுக்கு ஏதாகிலும் குறை உண்டாயிருந்ததா என்று கேட்டார். அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு குறையும் உண்டாயிருக்கவில்லை. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவன் சொல்லுகிறார், நீ தேவனால் அனுப்பப்பட்டவனாய் இருப்பாயானால், நீ தேவனால் அனுப்பப்பட்டவளாய் இருப்பாயானால் உனக்கு ஒரு குறைவும் இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான்காவதாக, நம்முடைய ஜீவியத்திலே எப்படி குறைவுகள் நிறைவாகும்? தேவன் அற்புதம் செய்யும் போது குறைவானது நிறைவானதாக மாறும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதற்கு திருஷ்டாந்தமாக நாம் கானாவூர் கல்யாண வீட்டை எடுத்துக்கொள்ளலாம். கானாவூர் கல்யாண வீட்டிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். கானாவூர் கல்யாண வீட்டிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து காணப்பட்ட வேளையிலே திராட்சரசம் குறைவுபட்டு போனது. பரிமாறும்படியாக அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அற்புதத்தை செய்த வேளையிலே தேவன் அந்த குறைவை மாற்றி நிறைவாக்கினார். அல்லேலூயா. முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் மிகவும் ருசியுள்ளதாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே,
திராட்சை ரசம் என்று சொல்வது ஆவிக்குரிய பிரகாரமாக எதை வெளிப்படுத்துகிறது தெரியுமா? சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறது. வாசியுங்கள். சங்கீதம் 104 சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுடைய முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் என்று படிக்கிறோம். அங்கே திராட்சை ரசம் எதோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவாவியானவர் உன்னோடு இடைபடுகிறார். உன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி குறைவாயிருக்கிறதா? உன் வாழ்க்கையிலே சந்தோஷம் என்னும் திராட்சை ரசம் குறைவுள்ளதா இருக்கிறதா? உன் ஜீவியத்திலே கர்த்தர் அற்புதம் செய்யும் போது சந்தோஷ குறைவுகள் மாறி உன் வாழ்க்கையிலே நிறைவுள்ள தேவ சந்தோஷம் பெருகி வரும். அல்லேலூயா. உன் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடும். அல்லேலூயா. உன் களஞ்சியத்திலே தானியம் குறைவு இருக்காது. அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்யும் போது குறைவுகள் நிறைவு உள்ளதாக மாறும். அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 15 அதிகாரம் 11 வசனத்திலே வாசிக்கும் போது, என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்கிறார். வீட்டிலே போய் இந்த வசனத்தை தியானித்து பாருங்கள். எப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் உங்கள் ஜீவியத்திலே இருந்தால் கிறிஸ்துவின் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்பதை நீங்கள் தியானித்து பார்க்கலாம் தெய்வ பிள்ளையே. ஆகவே உங்கள் ஜீவியத்திலே திராட்சரசமாக்கிய சந்தோஷம் குறைவுபடாதபடிக்கு தேவன் உங்கள் ஜீவியத்திலே எப்பொழுதும் காணப்பட்டு அற்புதத்தை செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது உங்கள் குறைவுகள் நிறைவுள்ளதாக மாறும். அல்லேலூயா. தேவன் அற்புதத்தை செய்யும் போது குறைவுகள் நிறைவுள்ளதாக மாறும். பெதஸ்தா குளத்தோரம் படுத்திருந்த ஒரு நோயாளியை நீங்கள் அறிவீர்கள். 38 வருஷம் அவன் ஒரு நோயாளியாகவே படுத்திருந்தான். அவனை பெதஸ்தா குளத்தில் முதலாவது கொண்டு போய் விட ஒருவரும் அங்கே இல்லை. தெய்வ பிள்ளையே, குறைவையெல்லாம் நிறைவாக்குகிற இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே வந்தார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அவன் குணமானான், நிறைவடைந்தான். வியாதிகளை நீக்குகிற தேவன் உன் ஜீவியத்திலே அதிசயத்தை செய்யும் போது, உன் ஜீவியத்திலே அற்புதத்தை செய்யும் போது நீ நிறைவுள்ள மனிதனாக மாறுவாய். அல்லேலூயா. உன் வியாதிகள் நீங்கும். அல்லேலூயா. பிசாசுகள் ஓடி போகும். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவின் சந்தோஷத்தினால் சம்பூர்ணமாக திருப்தியுள்ள வாழ்க்கையை வாழ தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, தெய்வ பிள்ளை, 5வதாக ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 11 அதிகாரம் 33 வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய குறைவுகளை தேவன் எப்படி நிறைவாக்குகிறார் என்பதை குறித்து அங்கே வாசிக்கிறோம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது என்று அங்கே நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நாம் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய குறைவுகள் மாறி நாம் நிறைவுள்ளவர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ஐஸ்வர்யங்கள் என்ன? எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய கிருபை ஐஸ்வர்யமாக காணப்படுகிறது. அவருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே நீங்கள் நிறைவுள்ளவர்களாக மாறிவிடுகிறீர்கள். சங்கீதம் 36 சங்கீதம் ஸ்தோத்திரம் 7 வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள் என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளைய, கிருபையின் ஐஸ்வர்யத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது நிறைவுள்ளவர்களாக மாறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2 அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார்.
தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் குறைவுகள் நிறைவுள்ளதாக மாறிவிடும். இந்நாட்களிலே மனிதன் பழிக்கு பழி வாங்குகிறதை நீங்கள் பார்த்திருக்கலாம், பழி தீர்ப்பதையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிற சத்தியம் என்னவென்றால், நீங்கள் பழிக்கு பழி வாங்காதிருங்கள். அல்லேலூயா. தேவனிடத்தில் தெய்வீக இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்களாக ஜீவிக்கும் போது உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவுள்ளதாக மாறும். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் மகிமையிலே ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். அன்றைக்கு மோசேயை தேவன் தம்முடைய ஐஸ்வர்யமாகிய தேவ மகிமையினால் நிரப்பினார், அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று படிக்கிறோம். சங்கீதக்காரன் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். என்ன ஜெபிக்கிறான்? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் ஏன் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்குவேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. தேவன் மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த மகிமையை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கும் போது குறைவுகள் நீங்கி நிறைவுள்ளதாக மாறும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன் சொல்லுகிறான், தேவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். தேவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறபடியால் உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாச குறைவு உண்டாயிருக்கும் போது நீங்கள் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்வீர்களானால், வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்யக்கூடிய தேவன் நீங்கள் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிய செய்து உங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் தேவனுடைய ஐஸ்வர்யமாக காணப்படுகிறது. கிருபை ஐஸ்வர்யமாயிருக்கிறது, இரக்கம் தேவனுடைய ஐஸ்வர்யமாயிருக்கிறது, மகிமை தேவனுடைய ஐஸ்வர்யமாயிருக்கிறது, விசுவாசம் தேவனுடைய ஐஸ்வர்யமாயிருக்கிறது, தெய்வீக ஞானம் தேவனுடைய ஐஸ்வர்யமாயிருக்கிறது. இவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் குறைகள் நீங்கி நிறைவுள்ளவர்களாக தேவன் உங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். கடைசியாக தெய்வ பிள்ளையை நாம் வாசிக்க கேட்ட மூலவசனம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவு என்று சொன்னால், சம்பூர்ண நிறைவு என்று சொன்னால் அது என்ன? இவ்வளவு நேரம் நாம் தியானித்தோம். விசுவாசம் ஐஸ்வர்யமாயிருக்கிறது, கிருபை ஐஸ்வர்யமாயிருக்கிறது, மகிமை ஐஸ்வர்யமாயிருக்கிறது, தெய்வ பிள்ளையே இரக்கம் ஐஸ்வர்யமாயிருக்கிறது, தேவ ஞானம் ஐஸ்வர்யமாயிருக்கிறது, தெய்வ பிள்ளையே உண்மை தேவனுடைய ஐஸ்வர்யமாயிருக்கிறது, நீதி தேவனுடைய ஐஸ்வர்யமாயிருக்கிறது, வரங்கள் தேவனுடைய ஐஸ்வர்யமாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ஆனால் இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உங்களை முடிவிலே எதிலே நிறைவடைய செய்கிறது என்றால் கிறிஸ்துவின் சுபாவத்திலே நிறைவடைய செய்கிறது. நீங்கள் நல்ல கனி உள்ளவர்கள் என்று உங்களை பார்த்த உடனே அறிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களிலே கிறிஸ்துவின் சுபாவம் உண்டாயிருக்கும். அதுதான் சம்பூர்ண நிறைவாயிருக்கிறது. நிறைவானது என்று சொல்லும் போது கிறிஸ்துவின் சம்பூர்ணம் அல்லது கிறிஸ்துவின் சுபாவம். ஆகவேதான் எருசலேமை குறித்து படிக்கும் போது எருசலேமின் நீளம், எருசலேமின் அகலம், எருசலேமின் உயரம் எல்லாம் அளவிலே சரியா இருக்கும். அளவிலே வித்தியாசங்கள் இருக்காது. உன் வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பின் ஆழம், நீளம், உயரம் எல்லாம் சரி சமமாக நிறைவுள்ளதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே ஆவியின் கனிகள், நீதியின் கனிகள், பரிசுத்தத்தின் கனிகள், மனம் திரும்பினதற்கேற்ற கனிகள் அளவிலே ஒரே போல நிறைவுள்ளதாய் இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சுபாவம்,
கிறிஸ்துவின் சம்பூர்ணம் நிறைவுள்ளதாய் இருக்க வேண்டும். பரிசுத்தத்திலே, விசுவாசத்திலே, தெய்வீக அன்பிலே, தேவ சித்தம் செய்வதிலே குறைவு காணப்படக்கூடாது. அவைகளெல்லாம் அளவிலே ஒரே போல, எருசலேமின் நீளம், அகலம், உயரம் எப்படி ஒரே சமமாக அளவிலே குறைவில்லாததாய் இருக்கிறதோ அதை போல உன்னுடைய ஜீவியத்திலே இவைகள் அனைத்தும் சரி சமமாக நிறைவுள்ளதாய் இருக்க வேண்டும். நீ பரிசுத்தத்திலே நிறைவுள்ளவனாயிருந்து விசுவாசத்திலே குறைவுள்ளவனாயிருப்பாயானால் நீ கிறிஸ்துவின் சம்பூர்ண சுபாவம் அடைந்தவன் அல்ல. நீ விசுவாசத்தில் நிறைவுள்ளவனாயிருந்து தேவ அன்பிலே குறைவுபடுவாயானால் நீ கிறிஸ்துவின் சம்பூர்ணத்திலே நிறைவுள்ளவன் அல்ல. நீ தேவ அன்பிலே நிறைவுள்ளவனாய் இருந்து தேவ சித்தம் செய்வதிலே குறைவுள்ளவனாய் நீ கிறிஸ்துவின் சம்பூர்ணன் அல்ல. ஒரு தலபல வரதவதில் டபக்கல வரதவதில வரதவதிலவே. எருசலேமின் நீளம், அகலம், உயரம் எல்லாம் சரி சமமாக காணப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சம்பூர்ணம், கிறிஸ்துவின் சுபாவமாக்கிய பரிசுத்தம், விசுவாசம், தெய்வீக அன்பு, தேவ சித்தம் எல்லாம் அளவிலே நிறைவுள்ளதாக சம்பூர்ணம் உள்ளதாக இருக்க வேண்டும். நாம் தேவனோடு காணப்படுவதனால் நமக்கு உண்டாயிருக்கிற லாபம் கிறிஸ்துவின் சுபாவம் தான். முன்பு நீ ஒரு கோபக்காரன், இப்பொழுதோ நீ ஒரு சாந்த சொரூபி. கிறிஸ்துவோடு இருப்பதினால் பெற்றுக்கொள்ளக்கூடிய லாபம் கிறிஸ்துவின் சுபாவம் தான். ஆகவே தெய்வ பிள்ளையே, இந்த கிறிஸ்துவின் சுபாவம் உன் வாழ்க்கையிலே சம்பூர்ணமாக கடந்து வரும்போது உன் குறைவுகளை எல்லாம் தேவன் மாற்றி விடுவார். அல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானது மாறி போகும். நம்முடைய கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். தெய்வ பிள்ளையே, ஒரு தலபல வரதவ ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருக்கிறாயா? ஒரு தலபல வரதவதில் டபக்கல வரதவதில வரதவதிலவே அந்த சாலோமோனை போல ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள். ஒரு தலபல வரதவதில் டபக்கல வரதவதில வரதவதிலவே அந்த தாவீது தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டது போல நீ தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள். ஒரு தலபல வரதவதில் டபக்கல தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள். ஒரு தலபல வரதவதில் டபக்கல வர மோசே ஜெபித்தது போல தெய்வீக ஞானத்திற்காக, அவருடைய அறிவுக்காக நீ வேண்டிக்கொள். ஒரு தலபல வரதவதில் டபக்கல வரதவதிலவே தானியேல் ஞானத்திற்காக ஜெபித்தது போல நீ ஞானத்திற்காக வேண்டிக் கொள்வாயானால் ஒரு தலபல வரதவதில் டபக்கல தேவன் உன்னை ஞானத்திலே தேர்ச்சி அடைய செய்து சிறந்து விளங்க செய்வார். ஒரு தலபல வரதவதிலவே விசுவாசத்தில் குறைவுள்ளவன் என்று நீ கண்டுபிடித்து இருந்திருப்பாயானால் ஒரு தலபல வரதவதில் டபக்கல வரதவதில வரதவதிலவே ஆபிரகாமை நோக்கிப்பார். ஒரு தலபல வரதவதிலவே அவன் அந்நியனும் பரதேசியமாய் இருந்தும் கூட ஒரு தலபல வரதவதிலவே விசுவாசத்திலே குறைவில்லாதவனாக விசுவாசத்திற்கு தகப்பனாக காணப்பட்டான். ஒரு தலபல வரதவதில டபக்கல கர்த்தர் செய்த அற்புதங்களை நீ தேடி வேத புஸ்தகத்திலே ஆராய்ந்து படிப்பாயானால் உன் வாழ்க்கையிலே தேவன் விசுவாசத்தை துளிர்க்க செய்வார். ஒரு தலபல வரதவதிலவே சந்தலபல வரதவதிலவே உன் வாழ்க்கையிலே உண்மை குறைவுள்ளதாய் இருப்பதாக நீ கண்டுபிடித்திருப்பாயானால் ஒரு தலபல வரதவதிலவே சங்கீதக்காரன் வேண்டிக் கொண்டது போல ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான் என்று சொல்லி, கர்த்தாவே இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீரே, என்னுடைய உள்ளத்தில் உண்மையை தாரும் என்று நீ வேண்டிக் கொள்வாயானால் ஒரு தலபல வரதவதில் டபக்கல வரதவதிலவே உண்மையுள்ள ஜீவியத்தை செய்ய வைத்து மோசே எப்படி தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவனாய் இருந்தானோ அப்படியே நீயும் தேவனுடைய வீட்டில் உண்மையாயிருக்க செய்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். ஒரு தலபல வரதவதில் டபக்கல வரதவதிலவே சந்தலபல வரதவதில் டபக்கல வரதவதில வரதவதிலவே ஒரு தலபல வரதவதில் டபக்கல வர உன்னுடைய ஊழியத்திலே கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை பின்பற்றாமல் ஒரு தலபல வரதவதிலவே திசை மாறி நீ சென்றிருப்பாயானால் அது நிமித்தமாக உன்னுடைய ஊழியத்திலே குறைவுகள் உண்டாயிருந்திருக்குமே. ஆனால் இந்த நாளிலே வேண்டிக்கொள். ஒரு தலபல கர்த்தாவே உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற செய்து ஒரு தலபல வரதவதிலவே
என்னுடைய ஊழியத்தை நிறைவாக்கும் என்று ஜெபிப்பாயானால் ஒரு தலபல வரதவது டபக்கல வரதவது இளவரதவதுலவே சந்தலபலவரதவதுலவே நீ தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு தலபலவரதவது நீ தேவனுடைய சம்பத்தாய் இருப்பாய். ஒரு தலபல அவருடைய வருகை நாளிலே கைவிடாது. ஒரு தலபலவரதவது அவருடைய பண்டக சாலையிலே சேர்க்கப்பட்ட நல்ல கோதுமை மணியாக காணப்படுவாய். ஒரு தலபலவரதவதுலவே உன்னுடைய வாழ்க்கையிலே நீதி குறைவுள்ளதா இருக்கிறதா? தெய்வமே ஒரு தலபலவரது என்னாலே இந்த பட்டணம் அழிந்து போகாதபடி என் ஜீவியத்திலே நீதியை பெருக பண்ணும் என்று நீ ஜபிப்பாயானால் ஒரு தலபலவரதவதில் டபக்கலவரதவதிலவரதவதிலவே ஷந்தலபலவரதவதில் டபக்கலவரதவதிலவே தேவன் உன்னை நீதிமானாக நீதியின் வஸ்திரத்தை கொடுத்து உன்னை நீதிமானாக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு தலபலவரதவதில் டபக்கலவரதவதிலவரதவதிலவே ஷந்தலபலவரதவதிலவே பொருள் ஆசையினாலே பண ஆசையினாலே அநீதியான காரியங்களை உன் ஜீவியத்திலே கொண்டு வந்து பட்டணத்திற்கு சாபத்தை தேடி கொண்டிருந்திருப்பாயானால் ஒரு தலபலவரதவது மனம் திரும்பு. ஒரு தலபலவரதவதிலவே ஷந்தலபலவ தேசம் பட்டணம் அழிவிலிருந்து விடுதலையாக்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும். ஒரு தலபலவரதவதில் டபக்கலவரதவதிலவரதவதிலவே ஷந்தலபலவரதவதிலவே அன்றைக்கு ஆபிரகாம் இதோ அழிந்து போக இதோ முடிவாக்கப்பட்டிருந்த சோதோமுக்காக அவன் திறப்பிலே நின்று ஜெபித்தான். கொமோராக்காக திறப்பில் நின்று ஜெபித்தான். ஒரு தலபலவர இந்நாட்களிலே அப்படிப்பட்ட திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியை தேவனிடத்தில் பெற்றுக்கொள். ஒரு தலபலவரதவதல் உன்னால் உன் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படட்டும், உன்னால் உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு தலபலவரதவதில் டபக்கலவரதவதிலவரதவதிலவே நீதியிலே குறைவு வேண்டாம். ஒரு தலபலவரதவதிலவே ஒருவேளை நீ வரங்களிலே குறைவு பட்டிருந்ததாக தேவன் உனக்கு இன்றைக்கு காண்பித்து கொடுத்திருந்திருப்பாரே. ஆனால் ஒரு தலபலவரதவதிலவே தீர்க்க தரிசனத்தை தாரும். தேவ அன்பாகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என் ஜீவியத்திலே ஊற்றும் என்று வேண்டிக் கொள்வாயானால் ஒரு தலபலவரதவதில் டபக்கலவரதவதி கர்த்தருடைய வல்லமையை நாடுகிற நீ, அவருடைய சத்துவத்தை தேடுகிற உனக்கு ஒரு தலபலவரத குறைவுகளை மாற்றி நிறைவுள்ளதாக மாற்ற ஆசீர்வதிக்க தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். லவோதேக்கியா சபையாரை போல காணப்படாமல் ஒரு தலபலவரதவதில் டபக்கலவரதவதிலவரதவதிலவே உண்மையான ஜீவியத்தின் நிலவரத்தை அறிந்து ஜீவிக்க ஒரு தலபலவரதவ கர்த்தர் இந்த நாளிலே கிருபை செய்த தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆம் தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் குறைவுகள் எல்லாம் நீங்கி போகும். சமநிலை பிரமாணத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். நீங்கள் அனுப்பப்பட்டவர்களாய் இருப்பதினால் கர்த்தர் உங்கள் குறைவுகளை மாற்றுகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறபடியா கர்த்தர் உங்கள் குறைவுகளை மாற்றுகிறார். ஒரு தலபலவரதவதில் டபக்கலவரதவதிலவரதவதிலவே அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையை பகிர்ந்து கொடுக்கும் போது குறைவுகள் நிறைவாக மாறிவிடுகிறது. அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் அந்த வேலையை செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. ஒரு தலபலவரதவதிலவே அப்போஸ்தலர்களுடைய பாதத்திலே வந்து வைத்தார்கள். அப்போஸ்தலர்கள் அதை எடுத்து பகிர்ந்து கொடுத்தார்கள். குறைவுகள் எல்லாம் மாறினது, நிறைவானது. அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் சம்பூர்ணம் நிறைவாயிருக்கட்டும். பரிசுத்தம், விசுவாசம், தெய்வீக அன்பு, தேவ சித்தம் இவைகளின் அளவு நிறைவுள்ளதாக காணப்படும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே வெளிப்படுத்தின தூதிற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி தேவன்
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான தேவாசீர்வாதங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்திலே கடந்து வரும்படியாக தேவன் உங்களுடைய ஜீவியத்திலே என்ன குறைவுகள் உண்டாயிருக்கிறது என்பதை காண்பித்து கொடுத்திருப்பாரே. ஆனால் அந்த எல்லா பகுதிகளிலேயும் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் வரும்படியாக இந்த வேளையிலே நாம் நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு தலபல வரதபதில் ரபைக்கல வரதபதியில வரதபதில எல்லாரும் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு தலபலவ கேட்ட சத்தியம் உங்களுக்கு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக ஜெபியுங்கள். ஒரு தலபல வரதபதில் ரபைக்கல வரதபதியில வரதபதில நீங்கள் குறைவாயிருப்பதை தேவன் விரும்பவில்லை. ஒரு தலபலவர் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு தலபலவரதபதில் ரபைக்கல வரதபதியில வரதபதிலவே சந்தலபலவரதபதில் ரபைக்கல வரதபதியில வரதபதிலவே நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று வாக்குரைத்த தேவன் வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பூரண ஆசீர் பொழிந்திடுமே, பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்து செழி தோங்குமே. ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்து செழி தோங்குமே. வானத்திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானத்திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. ஆத்தும தாகம் தீர்க்க வாருமே, ஆவியில் நிறைந்து மகிழ்ந்திடவே. வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளம் ஊற்றுமே. வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளம் ஊற்றுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடுமே. மேகத்திலே நான் வந்திறங்குவே, வேகமே ஒரு நாளே வெளிப்படுவே. என்றுரைத்த தேவா ஏக திவ்யமோவா, இயேசுவே இறைவா வேகம் வாருமே. என்றுரைத்த தேவா ஏக திவ்யமோவா, இயேசுவே இறைவா வேகம் வாருமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடுமே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடுமே. பூரண ஆசீர் பொழிந்திடுமே, பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே. ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்து செழி தோங்குமே. ஜீவ தண்ணீராலே
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கேட்ட சத்தியத்தின்படி தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவுள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள செய்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.